பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடுத்தடுத்து நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாலை வேளையில? Small, but my God is big. I might be small, but my God is big. I might be small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. Bigger than a bee, bigger than a tree, bigger than a whale deep down in the sea. Bigger than a bully and anything that's woolly. Small, but my God is big. I might be small, but my God is big. I might be small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. Bigger than a mouse, bigger than a house, bigger than a plane, even bigger than a train. Bigger than my worry and anything that's fluffy. God is bigger, big, big, bigger. I might be small, but my God is big. I might be small, but my God is big. I might be small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. I might be small, but my God is big. I might be small, but my God is big. I might be small, but my God is big. My God is bigger, so much bigger. God is bigger than anything. கரங்களை தட்டலாமா? இந்த பிள்ளைகளுக்கு நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய பசங்க, அதாவது 10 வயதுலேருந்து 13 வயது இருக்கிற பிள்ளைங்க வந்து பரலோக தேவன் பாரில் பிறந்தார் அந்த ஒரு பாடலுக்கு ஆட போகிறாங்க. நம்ம அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துவோம். தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. அழகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
புல்லனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புல்லனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்பிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். அடுத்தது வந்து இந்த சிறு பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல பாடல் பாட போறாங்க. என் தேவன் பெரியவரே மிக பெரியவரே என்ற பாடலை எல்லா சிறு பிள்ளைகள் சேர்ந்து பாட போறாங்க. இப்போ அந்த தேவன் எவ்வளோ பெரிய தேவன், இந்த உலகத்துல வந்து நமக்காக துணையா இருக்காரு, நம்மளை காக்கிற தேவன் என்று ஒரு நல்ல பாடலை இந்த பிள்ளைங்க பாட போறாங்க. தேவன்
தடவை நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? வெரி குட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க வந்து ஒரு அருமையான பாடலுக்கு நடனம் ஆட போகிறாங்க. ஏசுவே ஏசுவா என்று சொல்லி ஒரு அருமையான பாடலுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. நம்ம அனைவரும் கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை வரவேற்கலாம். உம்மை போல யாரும் இல்லை, என்னை தேடி வந்த இயேசுவா, முழங்காலெல்லாம் முடங்கிடுமே, நாவியெல்லாம் போற்றிடுமே. உம்மை போல யாரும் இல்லை, என்னை தேடி வந்தேசுவா, முழங்காலெல்லாம் முடங்கிடுமே, நாவெல்லாம் போற்றிடுமே. இயேசுவா இயேசுவா, நீர் எந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, நீர் எந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, ஜெயம் எடுத்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. என் பாவம் சுமந்தீரே, சிலுவாயிலே பலியானீரே, மூன்றாம் நாள் உயிர்த்தீரே, மரணத்தை ஜெயித்தீரே. மேகங்கள் மத்தியிலே தூதர்கள் கூட்டத்தோடே எக்கால சத்தத்தோடே வரப்போகும் ராஜா நீ. மேகங்கள் மத்தியிலே தூதர்கள் கூட்டத்தோடே எக்கால சத்தத்தோடே வரப்போகும் ராஜா நீ. இயேசுவா இயேசுவா, நீர் எந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, நீர் எந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, ஜெயம் எடுத்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. Jesus, the lamb that was slain, died on a cross, raised up from the grave. Death defeated, life restored. He lives and reigns, man, I'm a preacher, yo, yeah. So let your kingdom come, on earth as in heaven, for your glory, Lord. How else can I still remain? My sins are forgiven, I can never be the same. Hey, Romans 4:25, give me reason that Christ died for us, so we can all be free. Let me tell you something, let me sing it, let me please. There's nothing you can do to make it any more pleasing. Jesus, vandelen, pavumellam kalpine. I'm free to live again, to praise and worship the King of men. Hey, இயேசுவா இயேசுவா, I'm free, free, free. இயேசுவா இயேசுவா, I'm free, free, free. இயேசுவா இயேசுவா, I'm free, free, free. இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, நீர் எந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, இயேசுவா இயேசுவா, ஹalleluya. கரங்களை தட்டி சூப்பராக ஆடினாங்க பிள்ளைங்க. இப்பொழுது கூட பெரியவங்களாக இருக்கிற நாங்கள் வந்து ஒரு நல்ல பாடலை உங்கள் மத்தியில் பாட போகிறோம். பிறந்த பெத்தலேயில் இயேசு பாலகனாக இந்த பூமியில் வந்து அவர் செய்த நன்மைகளை பாடல் மூலயமா உங்களுக்கு பாடி காட்ட போகிறோம். உற்சாகமாக எல்லாரையும் வர வைக்கலாமா? நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி
கத்தலையில் இயேசு பாலகனாக துறந்த மகிமையை இயேசு மானிடர்க்காக. கட்டளையில் இயேசு பாலகனாக துறந்த மகிமையை இயேசு மானிடக்காக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மன்னோ விண்ணோ யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியே. இருளுள்ளோர் வெளிச்சத்தையே காண ஒளியாக இயேசு வந்தாரே. எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியே. இருளுள்ளோர் வெளிச்சத்தையே காண ஒளியாக இயேசு வந்தாரே. இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்போவில் அவதரித்தாரே. தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்போவில் அவதரித்தாரே. தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். பெத்தலையில் இயேசு பாலகனாக துறந்த மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்த பெத்தலையில் இயேசு பாலகனாக துறந்த மகிமையை இயேசு மானிடர்க்காக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே சாபம் தீர்க்க வந்த குமாரன். கரங்களை தட்டலாமா? இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ரொம்ப அழகா வந்திருக்காங்க. இப்பொழுது கூட நம்ம மத்தியில இவங்க நடனம் ஆடுவாங்க. Taste and see that the Lord is
मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। हे 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 हे, आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। हे 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 हे, आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. ना डरते घबराते कभी किसी से हम, हर पल हम मुस्काते चाहे कितने भी हो गम। ना डरते घबराते कभी किसी से हम, हर पल हम मुस्काते चाहे कितने भी हो गम। हम सबका वो रखवाला, सिर्फ एक यीशु हमारा। हम सबका वो रखवाला, सिर्फ एक यीशु हमारा। हे 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 हे, आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। ओ मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। मेरा यीशु सबसे प्यारा, इस जग में वो सबसे न्यारा। हे 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 हे, आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख के देख ले। आजा उसे तू चख ले, चख ले, चख के देख ले। நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். ரொம்ப அருமையா ஆடுனாங்க. இப்பொழுது கூட நம்ம ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். இந்த நாடகம் எதை பற்றியதுன்னா, இயேசு வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கையை நம்ம கொடுத்தார். புதிய உடன்படிக்கை ஒன்று கொடுத்தார். அந்த உடன்படிக்கை என்ன, உன்னை நேசிப்பது போல நீயும் பிறனை நேசிப்பாயாக. ஸோ இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் டவுட் வந்துச்சு, யார் அந்த பிறன்? நம்ம கூட கேட்போம் பார்த்தீங்களா, யார் அந்த பிறன்? நமக்கே ஒரு சந்தேகம் இல்லை, நான் யாரை நேசிக்கணும்? அப்போ கேட்கும்போது தான் அந்த பிறன் யாருன்னு தெரிவிக்கும்படியாக ஒரு ஓமையை அவர்கள் மத்தியில், ஓமைனா ஒரு சின்ன கதை போல், ஒரு நாடகம் போல், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மத்தியில் பேசினார். அந்த ஓமையை தத்ரூபமாக நம் என்சிஏவை சேர்ந்த யூத் செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நாடகத்தின் மூலமாக வெளிப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த ஓமையில் நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, யாரை நம்ம நேசிக்கணும், எப்படி நம்மளோட நேசத்தை காட்டணும், எப்படி நம்மளுடைய மனித நேயத்தை இந்த பூமியில் காட்ட முடியும், இதை குறித்தின ஒரு விஷயத்தை தான் இந்த நாடகத்தின் மூலமாக நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த நாடகத்தை கூட நம்ம எல்லோரும் பார்க்கலாம்.
வந்து பழங்கள் வாங்குங்க. வாழைப்பழம் இருக்கு, திராட்சை இருக்கு, சாத்துக்குடி இருக்கு, கொய்யா இருக்கு. வாங்க அக்கா வாங்க, வந்து பழங்கள் வாங்குங்க அக்கா. என்னம்மா பழம்லாம் என்னென்ன பழம் இருக்கு? வாங்கக்கா, வாழைப்பழம் இருக்கு, சாத்துக்குடி இருக்கு, திராட்சை இருக்கு, கொய்யா இருக்கு. என்ன வேணும்? என்னம்மா இந்த பழம்லாம் எவ்வளவு விலைக்கு விக்கிறீங்க? இந்த பழமா? இது 3 காசக்கா. என்னம்மா 3 காசுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. சரிக்கா, நான் உங்களுக்காக 2 காசுல தரேன். இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம்ல? நான் ஐயோ வாங்குறவங்க தானே. என்னக்கா நீங்க 2 காசுல தரேன், வச்சுக்கோங்க. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? சரி தாங்க. சரிக்கா, தம்பி இது கட்டு. வாங்க அக்கா வாங்க, வாங்க அண்ணா, வந்து பழங்கள் வாங்குங்க. வாங்க அக்கா வாங்க, வாங்க அண்ணா, வந்து பழங்கள் வாங்குங்க. எவ்வளவு சுவையா இருக்கு இந்த பழங்கள். வாங்க அக்கா. ஐயா 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 ஐயா, உங்க Dress சூப்பரா இருக்கே. உங்க Dress பளபளன்னு இருக்கு ஐயா. இந்த பளபளன்னு இருக்கிற Dress-ஓட இந்த பளபளன்னு இருக்கிற பழங்கள் எவ்வளோ அருமையா இருக்கும். வாங்க ஐயா, வந்து வாங்குங்க ஐயா. இங்க பாருங்க, இந்த திராட்சை பாருங்க எவ்வளவு பளபளன்னு இருக்கு. இந்த பளபளன்னு இருக்கிற திராட்சை உங்க பளபளன்னு இருக்கிற Dress-ஓட சூப்பரா போகும் ஐயா. இதெல்லாம் ஒரு பழமா? நான் எத்தனை பழங்களை பார்த்துருப்பேன், எத்தனை பேருக்கு பழங்களை கொடுத்துருப்பேன். இதை நீயே வச்சுக்க. ஐயா ஐயா, சரியான கஞ்ச பிசினாரியா இருப்பார் போல. வாங்க அக்கா வாங்க, வாங்க அண்ணா, வந்து சுவையான பழங்களை வாங்கிட்டு போங்க. வாங்க ஐயா. அண்ணா அண்ணா அண்ணா, சொல்லுமா. வாங்க அண்ணா, வந்து இந்த சுவையான பழங்களை வாங்கிட்டு போங்கண்ணா. ஐயோ இல்லம்மா, நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன்ப்பா. அண்ணா, உங்க பைய சூப்பரா இருக்கே. இந்த சூப்பரா இருக்கிற பையோட இந்த சுவையான பழங்கள் எவ்வளோ அருமையா இருக்கும். ஐயா இல்லப்பா, நான் ரொம்ப தூரம் கிளம்பணும், அதனால நான் இப்ப போறேன்ப்பா. அட என்னண்ணா, எங்க அவ்வளவு அவசரமா போறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமலே போறீங்களே அண்ணா. அப்படின்னா இல்ல, சரி என்ன பழம் இருக்கு? வாங்கண்ணா வாங்க, எனக்கு கண்டிப்பா நீங்க நன்றி சொல்வீங்க. ஆப்பிள் இருக்கு, மாதுளை இருக்கு, கொய்யா இருக்கு, திராட்சை இருக்கு. என்ன வேணும்? சரி ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் தாங்க. ஆரஞ்சா? எவ்வளவு வேணும்? ஒரு பழம் போதுமா? அட ஒண்ணா? நான் உங்களுக்கு 3 பழத்தை 2 பழ விலையில தரேன் அண்ணா. சரி சரி தாங்க. தம்பி இது கட்டு. ஆமா, அப்படி எங்க அவ்வளவு அவசரமா போறீங்க? அதுவா, நான் எரிக்கோ அளவு போகணும். எரிக்கோவா? என்ன விஷயமா போறீங்க? அது ஒரு கல்யாண வேலையா இருக்கு, இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போறேன். கல்யாணமா? ஆமா. கல்யாணத்துக்கு பரிசு தேவையாச்சே. பரிசு? ஆமா, நான் அது அங்க போய் வாங்கிக்கிறேன்மா. அட என்னண்ணா, கல்யாணத்துக்கு பரிசு இல்லாம யாரா போவாங்களா? இங்க பாருங்க, ஒரு பை நிறைய திராட்சை பழன்னு இருக்கு அண்ணா. அண்ணா, இந்த பழங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போங்கண்ணா. ஐயோ இல்லம்மா, நான் இப்பதான் இதை வேற வாங்கியிருக்கேன், என்கிட்ட அவ்வளவுதான் காசு அண்ணா, இருக்கு. இது அருமையா இருக்குண்ணா. ஐயோ போதுமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதம்மா, போதுமா போதுமே. என்னப்பா கண்ணு தெரியாம வந்துகிட்டு இருக்க? மெதுவா வரலாம்ல. பார்க்கலங்கய்யா. ஐயோ என்ன மன்னிச்சிருப்பா, ரொம்ப சோர்வா இருக்க. ஆமாங்கய்யா. இரு நானே எடுத்து தரேன். எரிகோக்கு போறதா சொல்லிட்டு இருந்தீங்களையா, எப்போங்கய்யா போறீங்க? ஆமா தம்பி, நான் இப்ப எரிகோக்கு ஒரு கல்யாண விஷயமா போறேன், இப்ப கிளம்புறேன். எனக்கும் எரிகோ போற வேலை இருக்கு, நம்ம சாயங்காலமா போகலாமாய்யா? அப்படியா? ஆனா சாயந்தரம்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருமே, நான் இப்ப ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பணும்பா. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குங்க, முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் சாயங்காலமா சேர்ந்து போயிடலாம். நீ என்னமோ சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு, அந்த ஏரியாவும் கொஞ்சம் நல்லா இல்லாத ஏரியா தான், ஆனால் எனக்கு நேரம் ஆயிருமே. இல்லைங்கய்யா, இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா அங்கே வழிப்பறி பண்ணுறவங்க திருடுறவங்கெல்லாம் உங்களை வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கய்யா. அது என்னமோ நீ சொல்கிறது சரிதான்ப்பா, ஆனால் எனக்கு நீ சாயந்தரம் ஆகும்னு சொல்கிறது எனக்கு செட் ஆகாதே, நான் இப்போ கிளம்பணுமேப்பா. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், போயிட்டு வாங்கய்யா. சரிப்பா. யெகோவா தேவனே உமக்கு நன்றி. இப்பொழுது நான் எரிகோவுக்கு பிரயாணமாக போகிறேன். போகிற வழியில் அநேக திருடர்கள் இருப்பாங்க, கொள்ளைக்காரங்க இருப்பாங்க, கொலை பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க மத்தியில் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. குறிப்பாக இந்த சமாரியர்கள்லாம் வழியில் பிரயாணம் பண்ணுவானுங்க, அவனுங்க கிட்டேருந்து என்னை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் நல்லவன் உமக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப உத்தமமானவன்.
இந்த அநியாய காசுக்கு பழங்களை விற்கிறவங்கள போல நான் இல்ல, திருடர்களை போல, கொள்ளடிக்கிறவர்களை போல, கொலைகாரர்களை போல நான் இல்ல. குறிப்பா இந்த கேவலமான தீட்டுள்ள இந்த சமாரிய மக்களை போல நான் இல்லவே இல்லை. அதுக்காக நன்றி சொல்றேன். ஆமேன். ஐயா ஐயா, இப்ப நீங்க எரிகோக்கு போறேன்னு சொன்னீங்களா? ஆமா ஐயா, நானும் அங்கதான் போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐயா, அந்த வழி ரொம்ப மோசமான வழியாச்சே. நீங்க இப்ப கூட ஜெபம் பண்ணீங்களே, வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய்க்கலாமா? நீ சொல்ற யோசனை நல்ல யோசனை தான். நான் ஒன்னு சொல்றேன், அதை கேளு. சொல்லுங்கய்யா. இந்த எரிகோவுக்கு போற வழி ரொம்ப மோசமான வழி. குறிப்பா அந்த வழியில நிறைய சமாரியர்களும் பிரயாணம் பண்ணுவானுங்க. அது என்னமோ சரிதான்யா. அவனுங்க ரொம்ப கேவலமானவனுங்க. கண்டிப்பா தீட்டுள்ள மக்கள் அவனுங்கெல்லாம். அவனுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஆமாய்யா, நீங்க சொல்றது என்னமோ ரொம்ப சரிதான். அவனுங்களை தூரத்துல பார்த்தா கூட நாம அந்த பக்கமே போக கூடாது. அவனுங்க நாய்க்கு சமானமான மக்கள். ஆமாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்கய்யா. இது மாதிரிதான் நான் ஒரு சமாரியனை சந்திச்சேன். அப்படியா? அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னையா சொன்னீங்க? நான் தான் அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. என்னையா சிரிக்கிறீங்க? யோ, நான் தான் சொன்னலையா, அவனுங்க தீட்டு உள்ளவனுங்க, நாய்க்கு சமானம், அவனுங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி. சரி சரியா சரியா, கோபப்படாதீங்க. ஆமா ஆமா, புரியுது. உனக்கு சொல்றேன்னா அவனுங்கிட்ட நான் பேசுவேனா? கண்டிப்பா நீங்க பேசிருக்க மாட்டீங்க. நான் உன்னை சோதிக்கணும்ன்றதுக்காக தான் கேட்டேன். மறுபடியும் சொல்றேன், அவனுங்கிட்ட பேசக்கூடாது. அவனுங்க தீட்டுள்ள ஜனங்க. ஆமாயா, சாரியா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. சரி, நீ சொன்னல, நம்ம சேர்ந்தே போவோம். பாரு, நான் ஆசாரியனா இருக்கிறேன். இப்போ எனக்கு தேவாலயத்துல ஒரு வேலை இருக்கு. நான் அதை செய்து முடிச்சிட்டு வரேன். சாயங்காலம் நம்ம ஒன்னாவே போலாம். ஐயா, ஆனா எனக்கு இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சி இருக்கே, அதுக்கு தானே நான் போறேன். நீங்க இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு லேட் ஆயிருமே. யோ, நீ தானே ஏன் சொன்ன சேர்ந்து போலான்னு? இப்ப ஆமாய்யா. கல்யாணம் இருக்குன்ற. ஆனா எனக்கு கல்யாணம் அதுக்குள்ள முடிஞ்சிருமே நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா. சரி, அப்ப நீ தனியாவே போ, நான் ஐயா போறேன். ஐயா, என்னையா இப்படி சொல்லிட்டு போறீங்க? நீ தான் கல்யாணம் இருக்குன்றல. ஆமா. நீயே போ. ஐயா ஐயா ஐயாக்கே பெரிய டர் போல. தலைவா, இப்ப நம்ம எங்க வந்துக்கிறோம் தலைவா? வேற எதுக்குடா, திருட தான் வந்திருப்போம். சீக்கிரம் வா. தலைவா, படக்கடை பக்கத்துல ஒருத்தனை பார்த்தோமே, ஆமா, அவனே தான். அவன் இந்த பக்கம் தான் வருவான். அவனை அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இதெல்லாம் எடுத்து ஓடிடலாம். சரி தலைவா. தலைவா, இந்த வாட்டி அவனை பிடிக்கிறதுக்கு இந்த வலைய பயன்படுத்தலாம் தலைவா. இந்த வாட்டி வேணாண்டா, அடுத்த வாட்டி வேணா பாத்துக்கலாம். தலைவா, நல்ல வலை தலைவா. நல்ல வலை தான், ஆனா அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். சரி தலைவா. ஆமா, நீ இந்த வலைய எங்க இருந்து வாங்கின? அதுவா, அது ஒரு சமாரியன் கிட்ட இருந்து வாங்கின தலைவா. என்னது, சமாரியன் கிட்ட இருந்தா? ஆமா. நீ ஏன்டா அவங்க கிட்ட எல்லாம் போய் வாங்குற? அவன் பார்க்க ரொம்ப நல்லவனா இருந்தான், அதனாலதான் தலைவா. எது நல்லவனா? டேய், சமாரியனால கெட்டவன்டா. அவங்கிட்ட அவனை போய் நல்லவன்ற. தலைவா, நம்மளே கெட்டதுதான் பண்றோம், திருடி பிழைக்கிறோம். நீ என்ன தலைவா பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுற? இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அதை வச்சுட்டு வானா வச்சுட்டு வா. சரி தலைவா. சரி, சீக்கிரம் வா. கீழே குனி. அவன் வரவான், நம்மள பாத்துற போறான். டேய் டேய், சீக்கிரம் வாடா. போன வாட்டி மாதிரி சொதப்பிடாத. சீக்கிரம் வா 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 வா. ஐயோ ஐயோ. டேய், என்னடா பண்ற? ஏன் கால் வந்து உருண்டுட்டு இருக்க? பாத்து வா. உன்கிட்ட இதெல்லாம் கொடுத்துரு ஒழுங்கா. டேய், யாரடா நீ? நாங்கெல்லாம் கொள்ளக்காரங்க. சீக்கிரம் அவன அடி. இது என்னடா காய் இருக்குது வச்சிட்டு இருக்க? தலைவா, அடி தலைவா. டேய் விடுடா. டேய் 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 டேய். ஐய், டேய் விடு. சீக்கிரம் அவன்கிட்ட இதெல்லாம் எடுடா. சரி தலைவா, எடுங்க தலைவா. டேய், சீக்கிரம் பாரு என்னடா தலைவா, பண்ணிட்டு கத்துறா இருக்க. தலைவா, அடி தலைவா அவனை. ஏண்டா, உன்னை நான் திருட கூட்டு வந்தா நீ என்னடா அவன் கால்ல போய் உருண்டுட்டு இருக்க? சரி, சீக்கிரம் வந்த வேலைய பாரு. தலைவா, எதுவும் இல்ல தலைவா, எதுவும் ஏதாவது இருக்கும் பாருடா. ஏண்டா, எதுமே இல்லாததுக்கு எதுடா இவ்வளவு பெரிய ஜோல்னா போய் தூக்கிட்டு வந்த? தலைவா, இந்த தோ இருக்கு தலைவா. இந்த எங்கடா காட்டு. என்னடா இவ்வளவுதான் இருக்கு? சரி, வேற ஏதாவது இருக்காரு பாரு. வேலை பாக்குறேன் தலைவா. தேராது தலைவா, அவ்வளவுதான். ஆடா போடா, உன்னை நம்பி வந்து என்ன செருப்பால அடிக்கணும். சீக்கிரமா எவனா சரி, வந்து தலைவா, போறான். போயிடலாம், வா வா. ஐயா, யாராச்சும் உதவி பண்ணுங்களேன். யாராச்சும் உதவி பண்ணுங்களேன். அட கடவுளே, யார் இது இப்படி காயமா இருக்கு? யார் இப்படி அடிச்சு போட்டது? ஐயா, உதவி பண்ணுங்க ஐயா. என்ன போல ஒரு முக்கியமான ஒரு ஆளு உனக்காக நேரம் செலவிடுறதா? அது சரியில்லை. உனக்கு உதவி பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஆனா நானு புது அங்கி போட்டிருக்கேன் பாரு, அதுலயும் இது வெள்ளை அங்கி. உனக்கு உதவி செய்ய போய் இந்த அங்கி கரையாயிடுச்சுன்னா இத உபயோகமே படுத்த முடியாது.
யெகோவா தேவன் உனக்கு வேற யாராவது மூலியமா உதவி செய்வாரு. அவரு உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உன்னை பாதுகாக்கட்டும். நான் வரேன். ஐயா ஐயா, யாராச்சும் உதவி பண்ணுங்க. ஐயோ, யாருப்பா நீ? உயிரோட இருக்கியா? ஐயா உதவி பண்ணுங்கய்யா. அடடா, உயிரோட தான் இருக்க. உனக்கு உதவி செய்யணும்னு தான் தோணுது. இருந்தாலும் இந்த வாரம் நான் அதிக வேலை செஞ்சதுனால உடம்பெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்குப்பா. உனக்கு வேற யாராவது வந்து உதவி செய்வாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ, யாருப்பா உன்னை எப்படி அடிச்சு போட்டது? ஐயோ, என்ன இவ்வளவு காயமா இருக்கு? உதவி பண்ணுங்கய்யா. தம்பி கவலைப்படாதப்பா, நான் உனக்கு உதவி பண்றப்பா. என்ன இவ்வளவு அடிபட்டிருக்கு? இருங்க, நான் காயத்துக்கு மருந்து போடுறேன். ஐயா, நீங்க சமாரியனா? ஆமா. சமாரியன்னு சொல்லிட்டு உதவி என்ன பண்றீங்க? சமாரியானான் தானே, கிரேக்கனான் தானே, யூதனான் தானே, ரோமனான் தானப்பா. எல்லாரும் ஆதாம் பிறந்த பிள்ளைகள் தானப்பா. நீ அடிபட்டு இருக்க, நான் அப்படியே விட்டு போக முடியுமாப்பா? ஐயா, சமாரியன்னாலே கெட்டவங்க தானையா? ஊர் அப்படி சொல்லுதுப்பா. உனக்கு வந்தாலும் ரத்தம், எனக்கு வந்தாலும் ரத்தம் தானப்பா. பாப்பா, அப்படி பொறுமையா எழுந்துக்கும். பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு, போவா. அப்படி பொறுமையா வாங்க, அங்க போலாம் வாங்க. ஐயா, அம்மா, யானா இருக்கீங்களா? யாரு? சொல்லுங்கய்யா. இங்க ஒருத்தர் அடிபட்டு இருக்காருமா, இவரை நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. நான் தூரமா போயிட்டு வர வேலை இருக்கு. அப்படியா? ஆமா, நான் காசு கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அவருக்கு என்னென்ன மருத்துவம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பாருங்க. தாங்க தாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க ஐயா, பொறுமையா. ஐயா, நீங்க கொடுத்த காசு பத்தாதே இவரை பாத்துக்கிறதுக்கு. இவருக்கு என்னென்ன மருத்துவம் பார்க்கணுமோ பாருங்கம்மா. நான் போயிட்டு வரேன். அதுக்கு என்னென்ன செலவு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் தரேன். சரி, இருங்க. இவரை என்னால தூக்க முடியாது. நான் போய் எங்க அண்ணாவை கூட்டிட்டு வரேன். சரி ஐயா, நீங்க பத்திரமா போங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். மிக அருமையான ஒரு நாடகத்தை நடித்து காட்டிய சபை வாலிபர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் அது இருக்கிறது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் அதை ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 10வது அதிகாரத்தில் 27 முதல் 37 வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது. எப்படி அந்த ஒருவர் அந்த பிரயாணத்தில் வந்தார் பாருங்க. எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் வந்தார். பிரயாணமாய் வந்தவர் நல்லா கவனிக்கணும். சமாரின் என்ற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். நீங்களும் நானும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். நம்ம பிறந்துட்டோம், ஆனால் இறப்பு வரைக்கும் நீங்களும் நானும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரயாணத்தில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது, விபத்துக்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும்படிக்கு நமக்கு ஒருவர் தேவை. அதாவது மனிதனுடைய நிலையை குறித்து நான் ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க. என்னோட கூட நீங்கள் அந்த வசனம் டிவியில் போடுவாங்க. பிரசங்கி 9வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிற பாருங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, குருவிகள் கண்ணியில் பிடிப்படுவது போல, மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். மனிதனுக்கு ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மச்சங்களை எப்படி கொடிய வலையில் அகப்படுகிறதோ மச்சங்களுக்கு தெரியாது பாருங்க, மீன்களுக்கு தெரியாது. அதை போய் ஒரு வலையை போட்டு பிடிக்கிறாங்க பாருங்க, அதுக்கு தெரியாது. அதே போல குருவிகள் கண்ணியில் பிடிப்பது போல அதுவும் தெரியாது. இதே போல தான் மனுஷன் ஒவ்வொரு கெட்ட பழக்கத்திலும், ஒவ்வொரு தவறான வழியிலும், அல்லது ஒவ்வொரு தவறான காரியத்திலும் போய் அகப்பட்டு கொள்ளுகிறான்.
பிசாசின் பிடியிலே, சாத்தானின் பிடியிலே, நோய்களிலே அல்லது விபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறான். குடும்ப விஷயத்தில் சிக்கிக் கொள்ளுகிறான். இதுதான் பெரிய ஆபத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஆபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. பாருங்க, அந்த மனிதன் எருசலேம்லேருந்து எரிகோக்கு போறாரு. அந்த போகிற வழியில் ஒரு ஆபத்து அவர் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு அதை பற்றி தெரியாதுங்க. இரண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த எருசலேம்லேருந்து எரிகோக்கு பயணம் பண்ண அந்த மனிதனுடைய வாழ்க்கையில், அந்த பிரயாணத்தில் அவனுக்கு பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்தான். இன்றைக்கி நீங்களும் நானும் பிறப்புலேருந்து இறப்பு வரலும் பல பிரச்சனைகளை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என்னோடு கூட நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். யோபின் புத்தகம் 14:1. ஸ்திரீன் இடத்தில் பிறந்த மனுஷன், நம்ம எல்லாருமே ஸ்திரீன் இடத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். சஞ்சலம், இதான் ஃபேக்ட் பேசிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சஞ்சலங்கள் நிறைந்திருக்கிறது, பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், வேலையில், வாழ்வில், குடும்பத்தில், எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் நிறைந்து காணப்படுகிறது. தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன். இது வேதம் ஏதோ கிறிஸ்தவங்களுக்காக அது உபதேசிக்கவில்லை, ஒரு மனிதனை குறித்து பேசுகிறது. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாமே ஸ்திரீலிருந்து தான் பிறந்திருக்கிறோம். ஃபேக்டை உண்மை சம்பவங்களை பேசுகிறது. அதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. குறுகினவனும், வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஆனால் இதற்கு ஒரு ரெமெடி இருக்கிறது, இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை செய்யும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காலத்தில் பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு தீர்வை உண்டு பண்ணி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வை உண்டு பண்ணி இருக்கிறார். அதான் நீங்களும் நான் இந்த பிரச்சனையில் நிறைந்திருக்கிறோம். அதுக்கு தான் இயேசு சொல்றார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வருத்தங்கள் இருக்கிறதா வாழ்க்கையில்? பாரங்கள் இருக்கிறதா? குடும்ப பாரங்கள் இருக்கிறதா? அல்லது பாவ பாரங்கள் இருக்கிறதா? அல்லது கடன் பாரங்கள் இருக்கிறதா? அல்லது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் சொல்றாரு. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாரும். கிறிஸ்தவர்களை கூப்பிடல ஆண்டவர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 33 வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு இயேசு பற்றி தெரியாது. நான் கிறிஸ்தவன் அல்ல. 33 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் பாதியில் வந்த கிறிஸ்தவன், ஆரம்பத்தில் கிறிஸ்தவன் கிடையாது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? நான் நினைச்சேன் இயேசுனா அது கிறிஸ்தவ மதத்துக்குன்னு. ஆனால் இங்கே இயேசு சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்ட், இளைப்பாறுதலை தருவேன். அப்போ எல்லாரையும் அழைக்கிறார் இயேசு. அன்றைக்கு தான் நாங்கள் தீர்மானித்தோம், நாங்கள் போய் என்ன பண்ணணும், அந்த ஒரு இளைப்பாறுதல் எங்களுக்கு தேவை. மனுஷனுக்கு சஞ்சலம் இருக்குது, மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குது. மனுஷன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவன் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் கட்டிவிட்டார் இயேசு. அதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தங்கள் பாரங்கள் வெறும் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கிறது. அவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பாரத்தோடு வந்திருக்கலாம், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையான விஷயம். 3வது பாயிண்ட் என்ன பார்க்குறோன்னா, எருசலேமிலிருந்து எரிகோக்கு போன அந்த மனிதன் இந்த வாழ்க்கையில் தேவனுடைய உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது. அவனுக்கு குற்றுரையாக விட்டு போயிட்டாங்க, ஆனால் அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. இன்றைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கிற நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அதுக்கு தான் வேதத்தில் ரொம்ப அருமையான வசனம் சொல்லியிருக்கிறது. 121வது சங்கீதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு. உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அதற்காக தான் பிறந்திருக்கிறார். அதுக்கு தான் உங்களை அழைத்து இந்த விஷயத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மட்டும் பிறக்கலங்க, உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணி இருக்கிறார். நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்க தேவையில்லை, அந்த பாரத்தோடு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் இப்படி இருக்கலாம், ஜானியர்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுறேங்க மேலே வரணும்னு பார்க்குறேன், ஆனால் திருப்பி நான் இறங்கிட்டேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இயேசு கிட்ட நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், இதற்காகவே நான் வந்தேன்றார் பாருங்க. அதுக்கு தான் நம்ம இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க. 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எருசலேமிலிருந்து எரிகோக்கு போன அந்த மனிதனை போல நீங்களும் பல துன்பங்கள் கொண்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த துன்பங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும்படிக்கு தேவன் இயேசுவை ஒரு மனித அவதாரத்தில் அனுப்பினார். இயேசுடைய பிறப்பு ஒரு மனித அவதாரம். தேவன் மனித அவதாரமாக இந்த உலகத்தில் வந்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். 3:17. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருதுன்னா அது வெறும் கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக வந்திருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு தேவன், வானத்திலிருந்து கர்த்தர் ஒரு சத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இயேசு காமிச்சு சொல்றாரு, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். அவர் உங்களுக்கு வழியை காட்டி உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். அடுத்த வசனம் பாருங்க. அவர் பேசுகையில் இதோ ஒளியில் ஒரு மேகம் அவருக்கு மேல் நிழலிட்டது. இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். வானத்திலிருந்து வந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவுக்கு செவி கொடுங்க, இயேசுவுக்கு செவி கொடுங்க. ஏன்னா அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இன்றைக்கு நம்ம வந்திருக்கோம், இயேசுனுடைய பிறப்புக்காக நம்ம வந்திருக்கிறோம். இயேசு பிறந்திருக்கிறார் இந்த உலகத்தில். அற்புதமான பிறப்பு, அவருடைய மரணமும் அற்புதமான மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலும் அற்புதமான உயிர்த்தெழுதல். அப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, பிதாவானவர் வானத்திலிருந்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இதோ இந்த நேசகுமாரன், இவருக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள், இவர் சொல்கிறத கேளுங்க, இவர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் போகும்போது இப்படிப்பட்ட புத்தகத்தை தருவோம். இது இயேசு சொன்ன நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கிறது, போய் படித்து பாருங்கள். இது இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ பிதாவானவர் சொல்கிறார், வானத்திலும் சத்தம் கேட்குது, பரலோகத்திலும் சத்தம் கேட்குது, இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ நம்ம எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சத்தம் வந்திருக்கிறது, இயேசுவுக்கு நாம் செவி கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். இன்னொரு வாசனம் கூட நம்ம வாசிக்கல பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 சொல்லியிருக்கிறது, தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ கிறிஸ்தவங்களுக்கா சபைக்கு போறவங்களுக்கா எல்லா ஜனத்துக்கும் எப்படிப்பட்ட சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார், சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக ஒரு பரிகாரத்தை செய்திருக்கிறார், நம்முடைய பாவத்திற்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு தீர்வு செய்து அது கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட வந்திருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமரில் பார்க்குறோம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவிகளுக்காகவும் ஒவ்வொரு அக்கிரமக்காரருக்காக மரித்திருக்கிறார். ஒவ்வொரு இந்துக்களுக்காக மரித்திருக்கிறார், ஒரு கிறிஸ்தவர்களுக்காக மரித்திருக்கிறார், ஒவ்வொரு முஸ்லீமுக்காக மரித்திருக்கிறார். ஏன்னா அக்கிரமம் எல்லாருக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இயேசு இங்க மரித்தது கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை, அக்கிரமக்காரருக்காக மரித்திருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்தவர்களுக்காக மரித்தார்னா நீங்க ஏமாந்துறீங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு தீர்வை நீங்கள் ஒதுக்கி தள்ளுகிறீர்கள். 33 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். இயேசு கிறிஸ்து எனக்காக இல்லை, அது இயேசு கிறிஸ்து மதத்தம், அது ஒரு மதம், கிறிஸ்துவ அது மதம், எனக்காக இல்லைன்னு. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. அவர் மரித்தது அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எல்லா மதங்களிலும் அக்கிரமங்கள் இருக்கிறது, எல்லா மதங்களிலும் பாவம் இருக்கிறது. இன்னும் கிறிஸ்தவ மதத்தையும் சேர்த்து சொல்றேன், அவர்களுக்காகவும் இயேசு மரித்தார். இயேசு பிறந்தார் எதற்காக? இதற்கு ஒரு தீர்வு, இதற்கு முடிவு கட்ட வேண்டும்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது தன்னைத்தானே சிலுவையில் முடித்து கொண்டார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 1வது அதிகாரத்துக்கு போயிடும். எபிரேயர் 1ல் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் இயேசு வைத்து. அடுத்த வசனம் பாருங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். யாருன்னா தேவனுடைய மகிமையின் பிரகாசம். காண முடியாத தேவன் இருக்கார் இல்லையா, தேவனை பார்க்க முடியலல்ல, அந்த தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம் இயேசு. தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. பாருங்க, மனுஷன் நம்ம சரீரத்துக்கு சோப்பு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. என்னென்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? ஹமாம் இருக்கு, அதுக்கப்புறம் லிரில் இருக்கு, லைஃப் பாய் இருக்கு, பழைய சோப்பு, இதெல்லாம் போட்டு குளிக்கிற. நம்ம கட்டையை கழுவுறோம் பாருங்க. நம்ம கட்டையில் அப்பப்போ அழுக்கு வருது பாருங்க, அதை கழுவுறோம், சோப்பு போட்டு கழுவுறோம். துணி அழுக்காயிடுச்சுன்னா என்ன போடுறீங்க? சர்ஃப் எக்ஸல் போடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபெனாயிலா? ஃபெனாயில் வந்து வேற ஒரு யூஸ், ஏரியல் யூஸ் பண்ணுறோம். சரி அது சரியா ரீச் ஆகல, அதனால தான். சரி, இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வாஷ் பண்ணுறோம். ஆனால் இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு என்னங்க இருக்கு? இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு எங்கே இருக்கிறது? ஏன்னா இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இருதயத்தில் எந்த சோப்பு போட முடியும்? இருதயத்தில் எந்த ஒரு ஆயில் போட்டு நம்ம கிளீன் பண்ண முடியும்? அதுக்காக தான் இயேசுவின் ரத்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு. உங்களுக்காக, எனக்காக, அக்கிரமக்காரருக்காக, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா பாவிகளுக்காக அவருடைய அக்கிரமங்களை நீக்கும்படிக்கு, பாவங்களை நீக்கும்படிக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமான ஆசிரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார், பாவங்களை நீக்கும்படி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இது நீங்கள் அதை அப்ளை பண்ணும் போது, நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது, நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சுத்திகரிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், எருசலேம் வந்து எரிகோக்கு பயணம் வந்த மனிதனை போல நமக்கு எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு தேவை ஏற்படுகிறது. பாருங்க, அவர் அடிபட்டு விழுந்து கிடந்தார். எவ்வளோ பேர் பார்த்தீங்க? பார்த்தோம்ல, அடிபட்டு விழுந்து கிடந்தார். ஒரு மதத்தின் ஆள் வந்தார், குரு, ஒரு மத குரு வந்தார். அவரை பார்த்துட்டு எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் போல தான் இருக்குது, உதவி செய்யணும் போல இருக்குது, ஆனால் நான் வெள்ளை துணி போட்டிருக்கேன், நான் பண்ணால் அது ஒட்டிக்கும், நீ வந்து கீழ் ஜாதி, நான் உன்னை தொடக்கூடாது என்று அவனை ஒதுக்கி விட்டு போயிட்டார். அவனை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அடுத்தபடியாக இன்னொருத்தர் வராரு, அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் சமாரியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரிடத்துல வந்து எண்ணெயை ஊற்றி திராட்சரசத்தை ஊற்றி அவனை குணமாக்குவதற்குண்டான காரியத்தை செய்வதற்கு அவனை கொண்டு போகிறார். இவன் எதிர்பார்க்கவில்லை. இவன் எதிர்பார்த்தது அந்த மத குருவை, இவன் எதிர்பார்த்தது இன்னொரு மத குருவை. ஆனால் அவர்கள் ரெண்டு பேருமே செய்யல. இவன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி வருகிறது. பாருங்க, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த இடம்லாம் உங்களை தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் இயேசுவை எதிர்பாருங்களேன், இயேசு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். நீங்கள் எங்கெங்கேயோ பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து ஏதாவது உதவி வருமா, இது பண்ணால் எனக்கு நல்லது நடக்குமா, அது பண்ணால் நல்லது நடக்குமா. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் கைக்கூடி வர பண்ணும். பாருங்க, இங்கே தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு ஆராதனை நடக்கிறது, மாலையில் இது போல் ஆராதனை இருக்கிறது, வெள்ளிக்கிழமையில் காலையில் 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபங்களுக்கு வந்து பாருங்களேன், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ பண்ணிட்டீங்க, எவ்வளோ நாள் எல்லா சுத்திகரிப்புக்காக அல்லது உங்களுடைய பாரங்களுக்காக, பிரச்சனைக்காக, பரிகாரத்துக்காக ஏதோ பண்ணியாச்சு. ஒரே ஒரு ட்ரை இயேசு பண்ணி பாருங்க. இயேசு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளை அனுப்புகிற தேவன் அவர். அடுத்தபடியாக இன்னொரு வசனம் பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினால பிதாவாகிய தேவன் சொல்றாரு. இன்னைக்கு புதுசாக வந்திருக்க உங்களுக்கு சொல்றாரு,
இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தில் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள். பரலோகத்தின் ஒரு சத்தம் இன்னைக்கு வருதுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? கேளுங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யார்கிட்ட கேட்க போறீங்க? இயேசுசாமி கிட்ட கேளுங்க. அதான் பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் சொல்லுகிறது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எவ்வளவு முறை நீங்க கேட்டு கேட்டு கிடைக்கல, தோல்வி, கஷ்டம், பிரச்சனை இதுல இருந்திருக்கீங்க. ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. ஒரு முறை இயேசுவின் நாமத்தினாலே, பிதாவாகிய தேவனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க, இல்லை கடன்லேருந்து விடுதலை தாங்க, வியாதியிலேருந்து விடுதலை தாங்க, அல்லது கணவன் மனைவி பிரச்சனைலேருந்து விடுதலை தாங்க, என் வீட்டில் ஒரு சமாதானம் தாங்கன்னு கேட்டு பாருங்க. இயேசு ஒரு சவால் விடுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம், ஒருவேளை உங்கள் சந்தோஷம் குறையா இருக்கலாங்க, நிறைவோடு கூட இருப்பீங்க. ஏன்னா பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியங்களை கைக்குடி வர செய்வார். எவ்வளோ விஷயங்கள் கைக்குடி வராமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் இயேசுவினிடத்தில் நீங்கள் வரும்பொழுது காரியங்களை கைக்குடி வர பண்ணுவார். ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நாங்களும் இவைகளை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கும் சொல்லுகிறோம், உங்களுக்கும் காரியங்களை கைக்குடி வர பண்ணுவார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அடுத்தபடியா பாருங்க, ஆதியாகமம் 15:1 அருமையாய் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 15:1 பாருங்க. நீ பயப்படாதே, பரலோகம் சொல்லுதுங்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பலனா இருக்கிறேன். இருக்கிறார், இயேசு இருக்கிறாருங்க. உங்களுக்கு மகா பெரிய பலன். ஒருவேளை பலன்களுக்காக நீங்கள் இங்கே போய் அங்கே போய் ஏதோ யாத்திரை பண்ணி ஏதோ பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு பலன்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சான்ஸ் இயேசு கொடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகம்னா பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன்றாரு. செத்து போயில இயேசு மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு வந்துட்டார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலன்கள் இல்லாமல் இருக்கா? நீங்க ட்ரை பண்றீங்களா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் இன்னும் நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? மகா பெரிய பலன், வெறும் பலன் கிடையாதுங்க, மகா பெரிய பலன் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய மனசை இயேசுவிடம் திருப்பி அவரிடத்தில் ஒரு விசுவாசம் வைத்து, அவரிடத்தில் ஒரு நம்பிக்கை வைத்து அதை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக பெரிய பலன் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. யாத்திராகமம் 6:7 பாருங்க. அடுத்தது, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை, ஒரு சில சுமைகள் இருக்கலாம், உங்களுக்கு சில பாரங்கள் இருக்காங்க, சுமைகள், அந்த சுமைகளை நீக்கிடு வரான். சுமை நம்ம மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நிமிர்ந்து நடக்க முடியாது, இப்படி தான் நடப்போம் பாருங்கள். சில பேர் அந்த பலுவான வேலைக்கு தூக்கி அந்த மூட்டை தூக்கி இப்படியே தான் ஆயிட்டுறாங்க பாருங்கள். சில பேருடைய சுமைகள் அப்படி இருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் அந்த சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்க சுமைகள், கணவனால், மனைவியால், அல்லது வியாபாரத்தினால, பணத்தினால, கடனால், எந்த சுமை இருந்தாலும் அந்த சுமையிலேருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஆள் வந்து என்ன பண்ணார், அடிபட்டு கிடந்தவனுக்கு அந்த ஒரு எண்ணெயை ஊற்றி, திராட்சை ரசம் அப்படின்னா அது ஒரு மருந்து, அது திராட்சை ரசத்தில் சேர்ந்த ஒரு மருந்து, அதை எடுத்து வந்து மேலே ஊற்றி அவனுக்கு அதை சுகம் பண்ணுறார். அந்த எண்ணெய் எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இயேசு பரலோகத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார், இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த திராட்சை ரசம் சகப்பா இருக்குமா பாருங்க, அந்த மருந்து கலந்த ஒரு திராட்சை ரசம் சகப்பா இருக்கும். அவனுக்கு அடிபட்டிருக்கல, அதை வந்து சுகப்படுத்தும்படிக்கு. அது சகப்பு எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தம் எதை குறிக்கிறதுங்க? ரத்தம் ஒரு பலியை குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம எலுமிச்சை பழத்தில் அதை 2 பக்கமும் அந்த குங்குமத்தை வச்சு வைக்கிறாங்க இல்லையா, அது எதை குறிக்கிறது? அது ஒரு பலியை குறிக்கிறது. பலியெல்லாம் இப்போ விட்டுட்டு இதை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் உண்மையான பலி உங்களுக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார். அதுதான் ரத்தத்தை குறிக்கிறது. நம்ம வாஸ்படியில் அந்த இது குங்குமம் வைக்கிறோம், மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறாங்க பாருங்க, இது எதை குறிக்கிறது?
ரத்தத்தை குறிக்கிறது, ரத்தத்தை குறிக்கிறது. பைபிள் இருக்கு அதெல்லாம். ஆனால் இப்போ ரத்தம்லாம் கிடையாது. இப்போ நம்ம குங்குமத்தை வச்சுட்டு ஓட்டிலான்னு பார்க்குறோம். ஆனால் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் ஏற்றுக்கொள்ள உங்களுக்காக ஒரு பலியை ஏற்படுத்தி இருக்கிறார், உங்களுக்காக ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் தீர்வு பண்ணாதீங்க உங்கள் பிரச்சனைக்கு. உங்கள் பிரச்சனைக்கு நான் தீர்வு பண்ணுகிறேன். கடவுள் இதாங்க ரைட்டு. கடவுளுக்கு போய் நம்ம தீர்வு பண்ண முடியாது. நம்ம பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை, கடவுளே நமக்கு தீர்வு பண்ணுகிறார். அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, சுத்திகரிப்பு உண்டாகிறது. நான் சொன்னேன், நம்ம சரீரத்தை சுத்திகரிக்கிறோம், நம்முடைய ட்ரெஸ்ஸை சுத்திகரிக்கிறோம், நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. அதான் சமாரியன் வந்து என்ன பண்ணாருங்க, அடிப்பட்டவனுக்கு இந்த உதவிகளை செய்தார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நீங்கள் அனுமதித்தால், இது கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாதுங்க. இது நீங்கள் இயேசுவை தான் ஏற்றுக்கொள்ளலாம் கிடையவே கிடையாது. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தேவைன்னா ஏற்றுக்கலாம். நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போகலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறவர். இன்னொரு வசனம் கடைசியாக ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் வேதாகமத்திலேருந்து நம்ம பார்க்குற பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். கடைசி வசனம் நான் பேசி முடிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், பாதயாத்திரை போக வேண்டாம், நீங்க இன்னும் செய்ய வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதகர் பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் முழு உலகத்தின் பாவத்திற்காக வந்திருக்கிறார் இயேசு. நம்ம ஒருவேளை கிறிஸ்தவங்களுக்காக வந்தார் அப்படி நினைச்சோம்னா, என்ன மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி நான் 33 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி நினைச்சேன்னா நம்ம தான் பரிதபிக்கப்பட்டவர்கள், நம்ம வேணான்னு ஒதுக்கினவர்கள் ஆயிடுவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். அதாங்க சொல்லியிருக்கிறார், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, அல்லது மேடவாக்கத்தில் இருக்கிற பாவத்தை மாத்திரமல்ல, பள்ளிக்கரணில் இருக்கிற பாவத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறாரு. நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா, உங்க வாழ்க்கையில சாபங்கள் நீங்கும், பாவங்கள் நீங்கும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், ஒரு புது வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதற்காக தான் இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் பிறந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, அவர் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி வந்தார். நம்ம செய்த பாவத்திற்கு நம்ம தான் ஃபைன் கட்டணும், ஆனால் நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த உலகத்துக்கே ஃபைன் கட்டி இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கே அவர் ஃபைன் கட்டி இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீங்க ஒரு சின்ன இடத்தை நீங்க உங்க இருதயத்தில் கொடுக்கும்போது, இன்றைக்கு ஒரு புது வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறது. இதுவரைக்கும் கண்டீராத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். இதுவரைக்கும் கண்டீராத ஒரு சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பைபிள் சொல்லுது பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் சொல்றாரு, சமாதானத்தை நீங்க எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. எந்த ஃபேக்டரியில், எந்த கடையில், எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் சமாதானம் தேவன் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சமாதானம். என்ன சமாதானம்னா, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் பயப்படாதீங்க. இவங்கன்னா சொல்லுவாங்க, அவங்கன்னா சொல்லுவாங்கன்னு. அது நல்ல அருமையான ஒரு பாட்டு பண்ணாங்க. நம்ம சரீரத்திலேருந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக இயேசுவை இன்னைக்கு நிராகரித்தோம்னா நம்ம எல்லாமே நரகத்துக்கு போயிடுவோம். பாவத்துக்கு பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தீர்வை செய்திருக்கிறதுனால அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பரலோகம் உண்டு, சொர்க்கம் உண்டு. அதுக்காக மாத்திரம் இல்லை, பாவத்தை மன்னிச்சுட்டு உங்களை போகிறதுக்காக மாத்திரம் இல்லை, சொர்க்கலோகத்துக்கு உங்களை கொண்டு போகிற தேவன். இந்த உலகமே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த எருசலேமிலிருந்து எரிகோக்கு போனவனை போல அதில் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாராவது கூப்பிட்டு நீங்கள் வந்திருக்கலாம்,
வேதம் சொல்லுகிறது பிதாவானவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாராம். பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் குமாரனிடத்தில் வரான். யாரும் இங்கே வர முடியாது. பிதாவானவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒரு சின்ன இடத்த உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கொடுக்கும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கிடுவார். இயேசு சொல்றார், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 8:12 இப்படியா சொல்லுகிறது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். உலகத்தில் கிறிஸ்தவங்க மாத்திரம் இல்லை, எல்லாமே இருக்கிறாங்க. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல், இருளில் போக மாட்டான், கெட்டது பண்ண மாட்டான், அவனுக்கு தோல்வி வராது. இருள் தோல்வி, இருள் பயம், இருள் சாபம், இருள் கடன், இருள் மனசுல கிளேசம், இருள் இரவுல தூக்கம் வரல, இருள் சண்டை, இருள் பிரச்சனை உண்டாக்குகிறது. அது சொல்றாரு பாருங்க, இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. யார் வேணாலும் பின்பற்றலாம், யார் வேணாலும் பின்பற்றலாம். கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்லை, என்னை பின்பற்றுகிறவன், அல்லது அவன் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், என்னை பின்பற்றுகிறவன் இருள அவனால போக முடியாது. இருள நடவாமல் ஜீவ ஒளியை, லைட் அண்ட் லைஃப், ஒளியை அடைவான். ஒருவேளை இருள் எப்படி தெரியுமா இருக்கும், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா ஒரே குழப்பமாக இருக்கும், ஒன்றும் புரியாது. நான் லைட் வந்துட்டா நமக்கு எல்லாமே புரியும். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்தார்னா உங்கள் வாழ்க்கையே புரிய ஆரம்பிச்சிடும். புரியாததெல்லாம் நிறைய காரியங்களை புரிய வைப்பார். அவர் உலகத்துக்கு ஒளியே வந்தார். எப்படி சூரியன் உலகத்துக்கு எல்லா மதத்தினருக்கு, எல்லா பாஷைக்காரருக்கும் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறது, இயேசுவும் அப்படிதான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். அப்படி நம்ம எழுதிருக்கலாமா? எழுதிருக்கோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் தருணங்க. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு தருணம். இதை ஒதுக்கிடாதீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது, உங்களுடைய சாபங்களை நீக்குகிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை காண்கிறது. இந்த தேவன் உங்களை நேசிக்கிற தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம். வருவாய் மீதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். இது நல்ல ஒரு தருணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ, நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், அவ்வளவுதான். மனுஷனுடைய அப்படிதான் இருக்கு. மனுஷனுடைய வாழ்வு ஒரு புகையை போல, ஒரு புல்லை போல, ஒரு பூவை போல இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த இயேசு தேவை, என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்க, நீங்க சொன்ன ஒரு பெரிய பிரச்சனையில நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள் சொல்றவங்க உங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்தி காட்டலாம். உங்களுக்காக நாங்கள் இலவசமாய் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை பிரச்சனை இருக்கீங்கன்னா நீங்க வரலாம், முன்னாடி வரலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கரனை உயர்த்தி காட்டுங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. வாங்க, முன்னாடி வாங்க, வாங்க, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா, வாங்க வாங்க, தைரியமா வாங்க. உங்களை பிரச்சனைங்க இலவசமாய் ஜெபிக்க போகிறோம். இது இலவசம். உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், பயப்படாதீங்க. எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஹல்லேலூயா, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. உங்களை மாதிரி நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம், இப்படி தான் வந்தோம். இப்படி வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சது. நாங்கள் சுத்தாத கோயில் இல்லை, போகாத சாமி இல்லை, செய்யாத வேண்டுதல் இல்லை, எல்லாத்தையும் பண்ணோம். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு செய்திக்கு நாங்கள் வந்தோம். அப்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். பாவம் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை, பாவ பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். முன்னாடி வந்த இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வர முடியாத, நான் வரமாட்டேன், நான் அங்கே நினைக்கிறேன்றவங்களும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது, எனக்கும் விடுதலை வேணுங்க, நான் முன்னாடிலாம் வரல அப்படின்னாலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் குறுகின கரம் இல்லை, அவர் கரம் பெரிய கரம். உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
இந்த முன்னாடி வந்தவங்களை ஸ்பெஷலாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க நல்ல தீர்மானம் எடுத்திருக்கீங்க. பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த முன்பாக வந்த உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக விடுதலை உண்டாவதாக, தெய்வீக விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, உங்களுக்கு இருக்கிற எல்லா பயங்கள் எல்லாம் நீக்கி போகும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த பயம் இல்லாதபடிக்கு ஒரு தைரியத்தை தருவீராக, ஒரு விடுதலையை தருவீராக. இயேசுவின் ரத்தம் இவர்களை விடுதலை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாதபடிக்கு, கடன் பிரச்சனையிலிருந்து, பயத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம். நல்ல வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்க, இவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் வர, ஐஸ்வர்யங்கள் வர, சுகம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த முன்னாடி நான் போல என்ன பின்னாடி நிக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், உயர்வு, நன்மை, கிருபை, விருத்தி, நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இவருடைய கண்களை திறப்பீராக, மனக்கண்களை பிரகாசம் அடைவதாக. இயேசு எனக்காக வந்தார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு இவருடைய மனக்கண்களை திறப்பீராக ஆண்டவரே. முன்பாக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.